உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி. நாம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். மனுஷனுடைய வார்த்தையை நம்ம கேட்க வரல. ஆகையினால எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்காக நீ பேசுங்க, என்னோடு கூட நீ பேசுங்கப்பா. இன்றைக்கு நான் வெறுமையானவர்களாய் நான் போகக்கூடாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நல்ல நேசிக்கிற எங்கள் தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், வல்லவர் அப்பா, நீ போதுமானவராக இருக்கிறீரே. மக்கே மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையில் இதோ இம்மற்றுமாய் எங்களோடு கூட வந்து நடத்தின தேவன், உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுக்குள்ள நீர் ஆண்டவரே அப்பா பேசுவீராக, நீர் உணர்த்துவீராக, இந்த வார்த்தை எங்களுக்கு ஆஸ்வாதமாக்கி தருவீராக. ஆண்டவரை பேசுகிற ஆண்டவரை அடியனை தேவனை கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். உடைய சிலுவையில் அடியனை மறைத்து கொள்ளுங்க. கேட்கிற யாவரையும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நீ இடைப்படுவீராக. நீர் ஆசீர்வதிங்க. ஒருவரும் இந்த ஆசீர்வாதங்களை விட்டு போகாதபடிக்கு தேவனை கர்த்தர் நீர் ஆண்டவர் தெளிவுள்ள ஒரு ஆவியை கொடுங்க. எல்லா தூக்க மயக்கங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் தேவ ஜனங்களை விட்டு விலகி ஓடட்டும் இயேசு நாமத்தினால. கர்த்தருடைய ஆவியானவர் நீ கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற இந்த ஆராதனையில் இந்த ஒலிப்பதிவு மூலமாக பார்க்கிற, இந்த ஒலிப்பெருக்கி மூலமாக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் கற்றுத்தருகிறார். நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்குங்கள் என்று சொல்லி தேவன் மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எழுதுறார் இல்லையா? பிலிப்பியர் 4:4 எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. எதிர்க்குதோ இல்லையோ, குறைவோ நிறைவோ இல்லையா, எந்த நிலைமையிலும் சந்தோஷமாக இருக்கும்போது தேவனாய் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார். இந்த ஆராதனையின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 115 சங்கீதம் 13 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் நடுவில் இருக்கிற வயசில் இருக்கிறவங்களாம் யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படிதான் இந்த வசனத்தில் இருக்கிறது போல இருக்குது. ஆனால் அதோடைய அர்த்தம் இது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே போட்டிருக்கிற பெரியவர்கள் என்று சொன்னால் வயதில் பெரியவர்கள் அல்ல. இங்கே போட்டிருக்கிற எழுதியிருக்கிற சிறியவர்கள் என்று சொன்னால் வயசில் சிறியவர்கள் அல்ல. அப்போ இதோடைய வார்த்தையினுடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமேன் சொல்லம்மா, ஆமேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே வேதத்தில் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையானது எழுத்தின்படி நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். இந்த ஆமேன் என்ற வார்த்தையை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் இந்த ஆமேன் என்ற வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமையும் எவ்வளோ ஆசீர்வாதமும் இருக்குது என்பதை முதலாவது நம்ம தேவ ஜனங்க கற்றுக்கொள்ளணும். இந்த ஆமேன் என்ற வார்த்தையை சில வேளை நம்ம சாபமாக மாற்றிக்கலாம், சில வேளை நமக்கு ஆகாத காரியமாக மாற்றிக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா நல்லா கவனிங்க. ஏன்னாக்கா இந்த ஆமேன் என்ற வார்த்தையை சில பேர் புரிதலே இல்லாமல் உணர்வே இல்லாமல் சொல்லும்போது
இந்த ஆமென் என்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொண்டு அது பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் சரியா நம்ம என்ன பண்ணுமா, பயன்படுத்த வேண்டும். சில பேர் தெரியாம ஆமேன் 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 அப்படின்வாங்க இல்லையா? இந்த ஆமீன் என்ற வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு முக்கியமாய் அங்கே வேதத்தில் உள்ளது. உதாரணமாக ஆமீன் என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதை புரிந்து எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல நம்ம சொல்லணும். 2-3 பேர் ஜெபம் பண்ணுறான்னு வச்சிங்களேன், இல்லை நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்க, யாருக்கோ ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே இந்த மனுஷன் வியாதியாக படுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் ஆமேன் 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 அப்படின்னாக்கா, அவர் வியாதியாக இருக்கிற ஆண்டவரே, ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் வியாதியாக படுத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இன்னொருத்தர் ஆமேன் அப்படின்னாக்கா அப்படியே படுக்கட்டும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சில பேர் கடனாக இருக்கிறாங்க ஆண்டவரே, சில பேர் தெரியாமல் ஆமேன் அப்படின்னாக்கா அவங்க கடனாகவே இருக்கட்டும். இன்னும் நிறைய பேர் இனி அப்படி தான் இருக்கிறாங்க. சில பிரச்சனை மாறவே மாட்டுது ஆண்டவரே அப்படின்னாக்கா சில பேர் ஜபத்தில் கூட உங்க கூடவே அவங்க ஆமேன் ஆமேன்னு சொல்லுவாங்க, உற்சாகமாக சொல்லுவாங்க. ஆனால் எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் பாதியிலே ஆமேன்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஆக கடவுது. ஏன்னாக்கா நம்ம வாயினால தான் நன்மையும் கிருமையும் இருக்குது. உங்களுடைய வாயினால தான் என்னது, நீதிமான் தன் நம்முடைய வாயின் வார்த்தையினாலே பிழைக்கிறான். நம்முடைய வாய் ஜீவ ஊற்று. அப்போ இந்த ஆமேன் என்ற வார்த்தை கூட நம்ம கொஞ்சம் கவனமாக சொல்லணும் இல்லையா? ஆண்டவரே இந்த குடும்பத்தார் கடனாக இருக்கிறாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கணும், அப்போ தான் ஆமேன்னும். நிறைய பேர் அவர் கடனாக இருக்கிறோம் ஆமேன் அப்படின்னாக்கா அவங்க இன்னும் கடமை தான் இருப்பான், அப்படியே ஆக கடவுது, இன்னும் அவங்க கடனாக இருப்பான். இப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வார்த்தை முடிவில் தான் ஆமேன்னு சொல்லணும். சில பேர் நம்ம உற்சாகமாக நம்ம பாதியிலே நம்ம ஆமேன்னு சொல்கிறக்கூடாது, முடிவில் ஆமேன்னு சொல்லும் போது அந்த காரியத்துக்காக அந்த முடிவு ஜெபிக்கும் போது அதன் மத்தியில் கடைசியாக ஆமேன்னு சொல்லும் போது அப்படியே தேவனை கர்த்தர் ஆகும்படியாய் செய்வா. சரி, நம்ம வேத வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் போது பாருங்க, நம்ம பார்க்க 2 பேரை இங்கே நம்ம பார்க்கிறோம், பெரியோர் சிறியோர். இதை மொழியாக்க வேதாகமத்தில் பார்க்கும்போது யார் பெரியவர் யார் சிறியவர் என்று சொல்லி நம்ம இதை கொஞ்சம் தியானிப்போம் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. பெரியவர் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்குது. எப்படிப்பட்ட காரியங்களில் பெரியவர் அப்படின்னாக்கா, அந்தஸ்தில் பெரியவர், பொருளாதாரத்தில் பெரியவர்கள், செல்வத்தில் பெரியவர்கள், பதவியில் உயர்வில் மேலான பொறுப்பில் இருக்கிற பெரியவர்கள், அவர்களை தான் உயர்ந்தவர்கள் அப்படின்வாங்க. உயர்ந்தவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், இவர்களை தான் வேதம் பெரியவர்கள் என்று சொல்லுகிறது. உதாரணமாக நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், நீங்க வாசிப்பாங்க. 1:3. 3ஆம் வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். இப்போ இந்த பெரியவர் எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஹைட் ஆயிட்டாரா? பெரியவர் எழுதிருக்க இல்லையா? அப்ப பெரியவர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, சகல காரியத்திலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்களை தான் பெரியவர்கள் என்றும், சிறியவர் குறித்து நாம் பார்க்கணும்னாக்கா 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். போதும். இப்போ சிறியவர் யாரு? குழந்தை கிடையாது. தாழ்ந்து போன, ஒன்றுமே இல்லாமல் நெருக்கமாக இருக்கிற, வசதி இல்லாமல் இருக்கிற, பொருளாதாரத்தில் குறைந்த அந்தஸ்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எளியவர்களாக இருப்பவர்கள் தாழ்ந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்படுகிறதான இந்த 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் உயர்ந்தவர்களையும் ஆஸ்வதிக்கிறார், தாழ்ந்தவர்களையும் ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம் என்பதை நம்ம
அறிந்து கொள்ள முடியும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற உயர்ந்தவர்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற தாழ்ந்தோரையும் தேவனை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஐஸ்வர்யவான்லாம் நிறைய பேர் ஐஸ்வர்யவான்களே இருக்கிறாங்க. காரணம் என்ன? நிறைய பேர் நமக்கு சில வேலையில போறாம வந்துடும். அவன் பாரு இப்படி இப்படி இருக்கிறான், இவ்வளோ வசதியாக தான் இருக்கிறான், அப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு. ஆனா அவரையும் அவன் ஆஸ்வதிக்கிறார் இல்லையா? ஒத்துக்கலாமா? இப்போ ஏன்னா கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், தாழ்ந்த நம்மையும் தேவனை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுக்கு முன்பாக உயர்ந்தவர்கள் என்றும் தேவனுக்கு முன்பாக தாழ்ந்தவர்கள் என்றும் பட்சபாதம் இல்லாமல் தேவனை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறார். மனுஷன் தான் பாரபட்சம் பார்ப்பான், பட்சபாதம் பார்ப்பான். ஆனா தேவனை கர்த்தருக்கு அது இல்லவே இல்லை. நீ கர்த்தருக்கு நீ பயந்து நடத்திட்டினா நீ யாரா இருந்தாலும் உன்னை ஆஸ்வதிப்பார், மேன்மேலும் ஆஸ்வதிப்பார் இல்லையா? அப்ப கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். உதாரணமாக 128 சங்கீதத்தில் உங்களுக்கு நிறைய தெரியும். 1ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பாக்கியவான், அவன் குடும்பத்தில் எல்லா நன்மைகளையும் அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வருகிறது என்பதை குறிச்சதான வேத வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர்கள் மேல வந்து நிக்குது. கர்த்தருடைய கிருபை அதோட முடியல, அவருடைய நீதி இல்லையா, அவருடைய நீதியான சகல நன்மைகளும் அவருடைய சந்ததி எல்லாம் வருமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தர் அவனையும் அவன் சந்ததியையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக தேவனுடைய கிருபை தான் ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. அல்லேலூயா. கிருபை இல்லாம நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனுக்கு வேண்டிய சகல நன்மைகளுக்கும் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் என்னவெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம், குடும்ப ஆசீர்வாதங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க எந்த ஒரு நன்மையா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவதாக தேவனுடைய கர்த்தரிடத்திலிருந்து கிருபை இல்லாம நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படிதான். ஏன் அப்படின்னாக்கா பாருங்க, இன்றைக்கு நம்ம தேவ ஜனங்க நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இந்த நன்மை எனக்கு வேண்டும், இந்த குடும்பத்தில் எனக்கு இந்த நன்மைகளை வேண்டும், இப்படிப்பட்டதான சில குறிப்பிட்ட நன்மைகளை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். எங்களுடைய குடும்பத்தின் வருமானத்தை எங்களுக்கு உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்ம எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால நம்ம கர்த்தருடைய கிருபை இல்லாமலே அநேகர் காலங்காலமாக ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, தொழில, அவனுடைய கைகளின் கிரியில, பிரயாசத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு முதலாவது அவருடைய கிருபை அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்று சொன்னால் அந்த கிருபையானது தான் ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தும். அப்படியானால் எந்த மனுஷனும் தேவனாலே ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை வேண்டும். எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருடைய கிருபை பெற வேண்டுமானால் அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நடந்தாதான் கிருபையும் ஆசீர்வாதமா வரும். அல்லேலூயா. கிருபையின் மூலமாக ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு தேவை.
தேவனுடைய கிருபை பெறுவதற்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் தேவை. அப்படியானால் பாருங்க, நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயந்து நடப்பவருக்கு மட்டுமே தான் தேவனை கர்த்தர் அவருடைய கிருபையை முதலாவது அனுப்புகிறார். இரண்டாவது, அதன் வழியாக தேவனை கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நமக்கு அவர் தருகிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது அப்ப என்ன அங்க எழுதிருக்குனாக்கா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். கிருபையின் மூலமாக ஆசீர்வாதத்தையும் தருவார். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அங்க நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை நீங்க வெறுத்து நீங்க விலக்கி வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஒன்றை வெளிப்படுத்துறீங்க, நான் கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இது உண்மையாவே அதுதான் இல்லையா? நீங்க ஒன்றை வெறுத்தாதான் இன்னொன்றுக்கு தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தீமையை வெறுக்கணும்ன்றாரு, வேற ஒன்றும் இல்லை. தீமையை நாம் வெறுக்கும் போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். ஏன் தீமையை சாதாரணமா யாரும் வெறுக்க முடியாது. தீமை யாரும் வெறுக்க முடியாது. அதுல பயங்கரமான, ஏன்னா உலகம் இருக்குது, இதுல ஒரு பாரம்பரியம் இருக்கும், இதுல உலக ஆசாபாசங்கள் இருக்கும். இதை நார்மலா ஒருத்தனை விட்டு விலக முடியாது. அப்ப அதை நாம் வெறுத்து நம்ம தேவனுடைய கிருபைக்கு நம்ம வெறுக்கும் போது நிச்சயமாகவே தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன வழி நடத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய கிருபையினால தேவ ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். அல்லேலூயா. இதுதான் நிறைவான ஆசீர்வாதம், இதுதான் நிரந்தரமான ஆசீர்வாதம், இதுதான் கடைசி வரையில் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கிற ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தீமையானவைகள் நமக்குள்ள அப்படியே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒன்றை நம்ம நீங்க தெரிஞ்சுக்கணும், நானும் தெரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இல்லை. தீமை எனக்குள்ள இருக்குது, தீமையான காரியங்கள் எனக்குள்ள இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னோட கூட இருக்கிறது. அப்ப நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா அப்படின்னு நீங்க மாசியான் நிச்சயமா இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்கு இருக்குமானால் இதை நம்ம என்ன பண்ணுவோம்? வெறுக்க செய்வோம். ஏனென்று சொன்னால் வேதத்துல அப்படிதான் எழுதியிருக்கிறது. தீமையானவைகளை நாம் நம்மிலிருந்து வெறுத்து விடாமல் நம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் பெறவே முடியாது. இன்றைக்கு அநேகர் ஜெபிப்பாங்க, இன்றைக்கு அநேகர் வேதம் வாசிக்கலாம், ஆனால் தீமையான காரியங்களை நீங்க விட்டு விலகினாதான் நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்துக்குள்ள வருவீங்க. கர்த்தருக்குள்ள நீங்க பயப்படுகிற பயத்துல நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வரும். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. இத லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். தீமையை வெறுக்காதவன் கர்த்தருக்கு பயப்படாதவன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 1-6 வரைக்கும் நீங்க வாசிக்க வேணாம், குறித்து கொள்ளுங்க. இங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு கருத்தை இங்க நம்ம வாசிக்க முடியும். இங்க 2ஆம் வசனத்துல ஒருவனை நம்ம இங்க வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். இங்க என்ன போட்டிருக்கு? அவனுக்கு தேவனுக்கு பயப்படாதவன். எப்படி இருந்தானா? ஒரு நியாயாதிபதி இருந்தானா. இவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனா இருந்தான். ஆனா குறிப்பா நம்ம இங்க பார்க்கும்போது தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதியா இருந்தான். அவனுக்கு பின்னாடி ஒரு பேரை கர்த்தர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு. 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களே, அவனுக்கு என்ன பேர் வருது பாருங்க, பயப்படாதவனுக்கு. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். பாருங்க, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி. ஏன் இவன் கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிறான்? அநீதியா வாழ்கிறான். அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன இல்லை? நீதி இல்லாதனால தான் அவன் கர்த்தருக்கு பயப்படாதவனா இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அங்க இயேசுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி. அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி ஏன் இவன் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இவனுக்குள்ள ஒரு அநீதி இருக்குது, இவனுக்குள்ள ஒரு நீதியே இல்லை. அப்போ ஆகையினால அவன் யாருக்கு பயப்படல? கர்த்தருக்கு பயப்படாமல் அவன் இருந்தான் என்று சொல்லி நம்ம
பார்க்கிறோம். அப்ப இந்த நியாயாதிபதி இவன் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்ததுனால அவன் வாழ்க்கையில அவன் அநீதியாகவே வாழ்ந்தானா. நீதி என்பதே அவன் வாழ்க்கையில இல்லாமல் இருந்தது. அப்போ ஒரு தீமையான ஒரு குணம், இந்த அநீதியான ஒரு குணம் அவனுக்குள்ள இருக்குது. அவன் அதை விட்டு விலகல. ஆகையினால அவனால கர்த்தருக்கு பயந்து வாழ முடியல, தேவனுக்கு பயந்து வாழ முடியாமல் இருந்தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க, வாழ்க்கையில எந்த காரியம் தீமையா இருக்கிறதோ அது ஒன்று வெளிப்படுத்துகிறது கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் என்று சொல்லி. அப்படியானால் பாருங்க, அவன் ஒருவேளை நீதியா இருந்தான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படணும்னா இருந்திருப்பான். அவன் அநீதியா இருந்ததுனால அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்துல நாம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம், கவனிங்க. ஆதியாகம புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. இங்கே நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தையை இங்க எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாசித்தோம். இங்க தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. பாருங்க, யாருக்குமே இல்லாத ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய தேவ ஜனங்களாய் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஏன் இந்த நோவாவையும் குடும்பத்தையும் மாத்திரம் அங்க ஆசீர்வச்சாரா? நீங்க சொல்லலாம், அங்க யாருமே இல்லையே, வேற யாருமே ஆசீர்வாதத்துக்கு இல்லையே அப்படிதான் நீங்க நினைக்கலாம். ஆனா அது அல்ல, அதுக்கு உண்டான பதில் அது அல்ல. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. போதும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்க காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இங்க 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கணும். அடுத்த வசனத்தை, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்க அவன் பாருங்க, இங்க நோவை குறித்து பார்க்கும்போது அங்க இருந்த சூழ்நிலையில இருந்த ஜனங்கள் எல்லாரும் சீர்கெட்டு போய் இருந்தார்கள். அந்த நாட்கள்ல எல்லா மனுஷரும் எப்படி இருந்தார்கள் சொன்னால், பொல்லாப்பானதை செய்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல, தீமையானவைகளை செய்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல, அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல, சகல துர்குணங்கள் நிறைந்து அந்த ஜனங்கள், அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் இருந்தார்கள். ஆனால் இந்த நோவா அவர் மாத்திரம் அவர் குடும்பம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அவர்கள் பாருங்க, உத்தமனும் அங்க எப்படி இருந்தாரா, நீதிமானுமாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப எல்லா அங்க இருந்த ஜனங்களுக்குள்ளே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனாய் கர்த்தர் அந்த பூமியில எல்லாரையும் அவர் என்ன பண்றாருன்னா அழிக்கணும் அப்படின்னு செய்ய சித்தமா இருந்தார். அந்நாட்கள்ல மற்றவர்களை அந்த நோவா மாத்திரம் பாருங்க, மற்றவர்களை போல் அல்ல, அவர் தேவனுக்கு பயந்தவனாய் கொஞ்சம் வித்தியாசமா வாழுகிறத தேவன் பார்க்கிறார். அப்ப அந்த நாட்களில் இருந்த அந்த ஜனங்க, மற்ற ஜனங்கள்லாம் எப்படி வாழ்ந்தானாக்கா, அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து, பொல்லாப்பானதை செய்து, தீமையான வழிகளில் துர்குணங்கள் நிறைந்து சீர்கெட்டு போய் இருந்த அந்த நாட்கள்ல இந்த நோவாவுக்கு மாத்திரமே பாருங்க தேவனுடைய கண்கள்ல கிருபை வந்தது. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல நோவா எப்படி இருந்தானா, அந்த ஜனங்களை போல வாழல. அந்த ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவன் விட்டு விலகி வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. அங்க இருந்த ஜனங்க அசுத்தமா இருந்தார்கள், அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த நோவா அவளை போல வாழாமல் அவன் என்ன பண்ணனா, அவன் தன்னை தீமைக்கு, தன்னை பொல்லாப்புக்கு விலக்கி வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறதுனால தேவனாய் கர்த்தர் அவனுக்கு கிருபை முதலாவது அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவன் பாருங்க, ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். அவன் பாருங்க, அவன் காக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் குடும்பம் காக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது.
இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களில் ஒன்று நம்மை பாதுகாக்கிற, நம்மை காக்கிற, நம்மை பின்தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆசீர்வாதத்தில் ஒன்று நமக்கு இப்படிப்பட்டதான பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நமக்கு உயிர் கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து நடத்துகிறது பெரிய ஒரு கிஃப்ட், ஆசீர்வாதம். இதைதான் நோவாவுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அப்ப அந்த உயிர், அந்த ஜீவன் குடும்பத்துக்கே அவர் என்ன பண்ணாரு, உயிரை அவர் கொடுத்தார். மற்றவனுக்கெல்லாம் அவர் அழிக்க, அந்த பூமியில எல்லாவற்றையும் தான் அழிக்க அவர் சித்தமானார். ஆனா இந்த குடும்பத்தாரை மாத்திரம் அவர்களை காப்பதற்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை வந்தது. காரணம், அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக கர்த்தருடைய கண்களில் தயவு, கிருபை நாம் பெற்றால் ஒழிய நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யோபின் புஸ்தகத்துல இப்ப வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 10ஐயும் வாசிப்போம். 2-3-10. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இங்க ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சு. சகல நன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இல்லையா? குடும்பத்துல, அவனுடைய சொத்துல, சுகத்துல, எல்லாவற்றிலையும் அவன் மற்ற ஜனங்களுக்குள்ள பாருங்க, எல்லாரும் பெரியவனா இருக்க முடியாது. அங்க இருந்த ஒரு சில மனுஷர்ல இவனும் ஒரு மனுஷனாய் இருந்தானா. கிழக்கத்தி புத்திரர்கள்னா செல்வந்தர்கள். அப்ப அந்த செல்வந்தர்களில் இவனும் ஒருவனாய் இருந்தான். 10ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில அவன் குடும்பத்துல தேவனாய் கர்த்தர் கிரேட்டான ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வேலி அடைச்சு வச்சார். அல்லேலூயா. வேலி அடைச்சு வச்சா பிசாசு உள்ள நுழையக்கூடாது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகள், பலவிதமான பிசாசின் கிரியைகள் உள்ள நுழையாதபடி கர்த்தர் என்ன பண்ணாராம், வேலி அடைத்து வைத்தார். அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்துல கடைசி 42:13 நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல கூட கர்த்தர் மேன்மேலும் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அவன் ஆஸ்வதிக்க அவர் சந்தோஷமா இருந்துச்சு. காரணம் ஏன் அப்படின்னாக்கா, இந்த யோபு எப்படி இருந்தாராம், 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தானா வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாயிருந்தான். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு அவன் விலகி வாழ்கிற ஒரு மனுஷனா இருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்பதற்கு அடையாளம் பொல்லாப்புக்கு விலகி வாழ்கிறவனா இருந்தான். ஆகையினால தான் அவன் தன்னுடைய குமாரர்கள் தன்னுடைய வாயினால கூட ஏதாவது ஒரு சந்தோஷத்தினால பெருமையா பேசிடக்கூடாது. எங்களுக்கு பாரு இப்படிப்பட்ட நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமே, இப்படிப்பட்ட யாருக்குன்னா இருக்குமா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது என்பதற்காகவே அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவானா, பலி செலுத்துகிறவனா இருந்தான். பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துகிறவனா இருந்தான். எப்படி தப்பு தவறி கேட்டா என்ன சொல்லுவாங்க, இல்லையே அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேரு. என்னப்பா அந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் என்ன பண்ண, அனுதினமும் இவர்களுக்கு உண்டான பலிகளை அவன் என்ன சொன்ன, அந்த யோபுவானவன் என்ன பண்ணா செலுத்தி வந்தான் என்று சொல்லி தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தான். தேவனுக்கு பிரியமா கர்த்தருக்கு பயந்தவனா இருந்ததுனால கர்த்தர் அவனை சகல அங்க ஜனங்களை பார்க்கிலும் கிழக்கத்தி புத்திரர்கள்ல அவனையும் ஒருவனாக தேவனாய் கர்த்தர் உயர்த்தினார். மீண்டுமாக வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் விடல, இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் கொடுக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயந்து வாழுகிற மனுஷரை தேவனாய் கர்த்தர் நிச்சயமாகவே அவளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஒரு மனுஷன் நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கலாம். கவனிங்க, 1-2 நம்ம வாசிப்போம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா.
இங்க பாருங்க, ஒரு மனுஷனுடைய அவன் வாழ்க்கைய அப்படியே நம்ம கவனிக்க முடிகிறது. இந்த இத்தாலி என்கிறதான பட்டாளத்துல ஒரு மனுஷன் இருந்தான் இல்லையா? அவன் 100க்கு அதிபதி தான். அவன் ஏதோ ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யறான். ஆனா அவன் யூதன் அல்ல. நல்லா கவனிங்க. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொல்லி அவனை குறித்து பின்பதாக நாம் பார்க்க முடியும். ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் தேவனுடைய தரிசனத்தை காணவே முடியாது. அல்லேலூயா. விருத்த சேதமாய் அடைந்தவர்களுக்கு தான் கர்த்தருடைய தரிசனமே வரும். ஆனா அந்த நாட்கள்ல பேதுரு எப்படி தரிசனம் அடைந்தாரோ அதே போலத்தான் இந்த கொர்நேலியும் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. காரணம், அந்த நாட்கள்ல தேவன் யாருக்கு அங்க தரிசனம் கொடுப்பார் என்று சொன்னால் தம்முடைய ஜனங்களுக்கு தான் அவர் தரிசனம் கொடுப்பார் இல்லையா? அநேக இடங்களில் நாம் பார்க்கும்போது தேவ ஜனங்களுக்கு தான். ஆனால் இங்க யூதன் அல்லாமல் இருந்த, கிரேக்கனா இருந்த இங்க கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன், அந்த ஃபேமிலி எப்படி இருந்தாங்கன்னாக்கா கர்த்தருக்கு பயந்து இருந்தாங்களாம். குடும்பத்தார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயந்து அவன் என்ன செஞ்சானா, எப்போதும் ஜெபிக்கிறவனா, கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கிறத யார் பார்க்கறானாக்கா தேவன் பார்க்கறார். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல பாருங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க இல்லையா? யூதர்கள் நல்லா பரிசேயர் வேதப்பரர்கள் அந்த நாட்கள்ல தொடர்ச்சியா வாழ்ந்த நாட்கள் தான். யூதர்கள் தங்களுடைய பாரம்பரியமாக விருத்த சேதனம் உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்கள் தான். வரிசையில அநேகர் ஜனங்க இருந்தாங்க, அவங்களுக்கு தரிசனம் கிடைக்கல. காரணம், இந்த கொர்நேலியுவுக்கு தேவ தரிசனம் கிடைப்பதற்கு காரணம், இந்த கொர்நேலியு தேவனுக்கு பயந்திருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அந்த நாட்கள்ல நிறைய பேர் யூதர்கள் வம்சத்தின் வழியாக அநேகர் இருந்திருக்கலாம். அநேகர் தேவனுடைய இந்த மோசையின் கற்பனைகளை ஃபாலோ பண்றவங்க அநேகர் இருக்கலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன இல்லாம இருந்திருக்கும்னாக்கா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருந்திருக்கும். இங்க தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். இவனுக்கு தான் கர்த்தர் யாருக்கும் கிடைக்காத ஒரு தரிசனத்தை இவன் பெற்றுக்கொள்ளும்படி தேவனாய் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்ப அவன் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை அற்புதங்களை, எத்தனை அதிசயங்களை, அவனுடைய எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்தார் தெரியுங்களா? நம்ம லைனா வாசிக்க போறோம், கவனிங்க. முதலாவது, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு தரிசனத்தை இந்த கொர்நேலியுவுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு மாத்திரம் தரிசனத்தை தரார். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை இந்த கொர்நேலியுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்தாராம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் பாருங்களேன். அன்றைக்கு தேவ ஜனங்களா இருக்கிற அநேகர் இருந்தாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இவன் விருத்த சேதனமே இல்லாத, இவன் புறஜாதியா இருந்த இவன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால இவனுக்கு தேவனாய் கர்த்தர் முதலாவது பிளஸ்ஸிங் என்ன செஞ்சாராம், அவனுக்கு தரிசனத்தை காண்கிற ஒரு கண்களை கொடுத்தார். 2வது 4, 5, 6 வாசிக்கலாம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. 6 வரைக்கும். அவன் தோல் பதனிடுகனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அல்லேலூயா. இது என்னன்னாக்கா, இந்த கொர்நேலியுவுக்கு தேவனாய் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தரிசனம் கொடுக்கிறார். 2வது அவர் என்ன செய்யறார், அவன் நடக்க வேண்டிய, அடுத்து செய்ய வேண்டிய ஒரு வழியை அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் இல்லையா? வேதம் சொல்லுது 32 சங்கீதம் 32:8 சொல்லு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு வழியை காண்பித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாருக்கு இதை செய்வாரு? தேவஜனம் தான் செய்வார். ஆனா இங்க யாருக்கு செய்யறாரு? தேவனை அறியாதவனுக்கும் செய்யறாரு. காரணம் ஏன்னாக்கா அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனங்களா இருப்பாங்க, ஆனா அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் பெற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஏன் நம்ம இன்னைக்கு எப்படி இருப்போம்? ஞானஸ்தானம் பெற்று நம்ம ஆவியில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா என்ன இருக்காது, நான் கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கும். அவங்களால சில காரியத்தை விட்டு விலகவே முடியாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்கிறதுல பார்த்தீங்கன்னா
இவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் நன்மையே இருக்காது. காலகாலமாக ஜெபம் பண்ணிப்பாங்க, எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா, அவர்கள் தீமையை வெறுக்காமல் அவர்கள் மேலோட்டமாக அவங்க தேவ பிள்ளைக்காகவே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது உலகத்தான் நிறைய பேர் ஆசீர்வாதமாக இருப்பான். அவனை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போன்னா, இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம்பா நம்ம இப்படியே தான் இருக்கோம் லாஸ்ட் வரைக்கும். அவன் பேர் உலகத்தானா இருக்கிறான், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கணும் அவர். இவனெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அவன்லாம் கர்த்தருக்கு பயப்படும். நமக்கு அந்த வார்த்தையிலே ஒரு பொறாமை வந்துச்சு பார்த்தீங்களா? இவனெல்லாம் ஆஸ்வதிக்கிற, என்னையும் ஆஸ்வதிக்கல. மற்ற குறித்து நம்ம என்ன பண்ணுது, அப்பவே நமக்குள்ள என்ன இருக்கு, அது ஒரு குணம் தான், கெட்ட குணம். அவன் நல்லா இருந்தாக்கா எனக்கு என்ன பண்ணுது, பொறுக்காது. உடனே நமக்குள்ள என்ன பண்ணுது, நம்ம அப்படியே கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் குத்துது, நமக்கு கஷ்டமாகுது. அவன் நல்லா இருந்தால் நமக்கு சும்மா இருக்க முடியாது. அவன் நல்லா இருந்தால் நம்ம ஒன்று பண்ணும். யாருக்கு எனக்கு இல்லை, அவனுக்கு பண்ணும். அவனுக்காக நான் பண்ணும், அவனுக்காக நான் போட்டுக்கணும், அவனுக்காக நான் வாழணும். நமக்காக வாழணும், அவனுக்காக நான் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்காக நீங்கள் வாழ நினச்சிங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுவீங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ நினச்சிங்கனாக்கா லாஸ்ட்டில் நமக்கு அது கஷ்டமாக போயிடும் இல்லையா? அது நமக்கு ரொம்ப எல்லாம் இருந்தால் நமக்கு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே இருக்கும். அப்போ நமக்காக தான் வாழணும் இல்லையா? மற்றவன் நல்லா இருக்கான்னா சந்தோஷமா அவன் கர்த்தர் ஆஸ்வதிக்க. காரணம் என்னன்னாக்கா, அவன் கர்த்தருக்கு ஏதோ ஒரு வகையில் பயப்படுறான். நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆஸ்வதிக்கலாம், நம்ம எல்லா வகையிலும் நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுறதில்லை. இதுதான் ஒரு விஷயம். ஏன்னாக்கா கர்த்தருக்கு பயப்படுகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஏன்னாக்கா கர்த்தருடைய விருப்பம் என்னன்னாக்கா, தீமையை விட்டு விலகி வாழணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசம், இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தமானங்களை விட்டு விலகி வாழணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியம். இது அவன் செய்கிறான், அவன் ஆஸ்வாதமாக இருக்கிறான். இதை நம்ம செய்ய முடியல, நம்ம வாழ்க்கையில் ஆஸ்வாதமாக இல்லை. இன்றைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் இன்னும் பாருங்கள், உங்கள் இதயத்தை நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் போயிட்டு வீட்டில் போய் அரிசி கிசியெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கறத விட உங்கள் இதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க இல்லையா? அரிசி இல்லை, இது இல்லை, அது இல்லை, உங்கள் இதயத்தில் இருக்கிறத நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தா சரி பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைஞ்சிரும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் நம்முடைய நன்மை வராதபடி இருக்கிற இப்படிப்பட்டதான தீமையான காரியங்களை என்றைக்கு நம்ம வெறுத்து நம்ம விலக்கி விடுகிறோமோ அன்றைக்கு தான் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறீங்க. ஒரு சின்ன காரியம், பரிசை அன்றைக்கு ஆயக்காரனை பார்த்து சொன்னான், இவனை போல இல்லைப்பா, நாங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறோம், அவன்லாம் எப்படி இருக்கிறான். இதை சொல்லி அவன் நன்மை வாங்க போயிட்டான். எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சான், ஆனால் ஒரு வார்த்தை அவனை சுட்டி காமிச்சிட்டான். அவனை எப்படி இருக்கிறானே, நான்லாம் அப்படி இல்லைப்பா, நீங்கள் எப்படி நினச்சான் பார்த்தீங்களா, அவன் மேலே வந்துட்டான், அவன் கீழே போயிட்டான். இன்னைக்கு அந்த எல்லாம் செய்தும் ஒரே ஒரு துர்க்கணும் அவன் வாழ்க்கையில் என்ன ஆகுதுனாக்கா, தேவனிடத்தில் நல்லவன் என்று பெயர் பெறாமல் அவன் என்னன்னு செஞ்சானா, அவன் தீமையான காரியங்களோடு கூட அவன் கடந்து போனான். நன்மையை பெற்றுக்கொண்டே கடந்து போகாமல் இருந்தான். ஆக இங்கே நம்ம கொர்நேலியுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவனுக்கு ஆலோசனை சொல்றாரு, நீ என்ன பண்ண, அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்பதே ஆலோசனை சொல்லி பேதுரு இருக்கிற ஒரு இடத்துல அவரை போய் அடை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மூன்றாவது காரியம் என்ன அவனுக்கு கொடுக்குற பிளஸிங் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால. அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். இதை நீங்க 17 வரைக்கும் குறிச்சு கொள்ளுங்க. இங்க இந்த பேதுருக்கு சொல்லவே முடியல. தேவன் ஒரு சில தரிசனத்தை அவர் கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கும்போது இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. காரணம் என்னன்னாக்கா, இவர் அறியாத ஒரு காரியத்தாங்க தேவனை கர்த்தர் காண்பிக்கிறார் இல்லையா? அதை நீங்க வாசிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வாசிச்சுடலாமா? ஜனங்கள் கேட்கட்டும். வாசிக்கணும். 10லேருந்து அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு
அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிப்பதில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று. அல்லேலூயா. அப்ப இங்க யாருக்காக இந்த பேதுரு கிட்ட தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தை கொடுத்தாருனாக்கா, அங்க கர்த்தருக்கு பயப்பட ஒருத்தர் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பேதுருக்கு ஸ்ட்ரைட்டா காமிக்கல, நல்லா கவனிங்க, ஒரு அடையாளத்தை காண்பிச்சு. ஏன் அப்படின்னாக்கா, அங்க விருத்த சேதனம் இல்லாதவர்களும் விருத்த சேதனம் உள்ளவர்களும் களவாதிருந்தார்கள். அவங்க இங்க போக மாட்டாங்க, இவங்க அங்கிட்ட சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதாவது யூதர்கள் தனியா வாழ்ந்தார்கள், கிரேக்கர்கள் தனியா வாழ்ந்தார்கள். இவங்ககிட்ட ஏதும் சாமாரியார்கள் தனியா வாழ்ந்தாங்க. இவங்ககிட்ட எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கொடுக்கல் வாங்கலாம் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க. யூதர்லாம் யூதர்கிட்ட தான் இருப்பாங்க, கிரேக்கர்களோடு தான் இருப்பாங்க. இப்படி ஒருவரை பார்க்க முடியாத, போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில தேவன் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கொடுத்து, நீ இதை அடிச்சு பூசி அப்படின்றாரு. அப்ப இவருக்கு புரியல, ஏன் தேவனை கத்த அசுத்தமானதை என்கிட்ட காமிக்கிறாரு, இது அசுத்தமானது தானே, இது சுத்தமானது இல்லையே அப்படின்னு இந்த பேதுரு நினைச்சிருக்கும் போது, அவர் வீட்டை தேடி இந்த கொர்நேலியு மனுஷர்கள் வந்து என்ன செய்யறாங்களாம், அவர்களை பார்க்கும் போதுதான் இவர்களை விசாரிக்கிறாரு. விசாரித்த போது தேவன் கொடுத்த தரிசனத்தை இந்த பேதுரு அறிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் யாருக்காக இந்த பேதுருட்ட தேவனை கர்த்தர் அங்க இப்படிப்பட்டதான தரிசனங்களை கொடுத்து கொண்டிருந்தார்னு சொன்னால், தன்னுடைய ஒரே மனுஷன் அங்க கர்த்தருக்கு பயப்பட இருக்கிறான். அவனுக்காக தேவனை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்காக பாருங்க பேதுருட்ட போராடுகிறார். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நீங்க கர்த்தருக்கு பயபலா இருந்து சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் போராடணும், நீங்க போராட வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களுக்காக ஒரு இடத்துல போராடுவார். அல்லேலூயா. இங்க பேதுருட்ட போராடணும்னு அவர் அறிந்து கொண்டார். ஏன்னாக்கா அடுத்த வசனத்திலே அவங்க வந்து பேசுறாங்க. பேசின உடனே அவர் ஆயத்தமாறாரு. 4வது பிளஸிங்க நம்ம பார்க்கலாம், கவனிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரை. ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுதும் நான் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். இப்ப இவர் கேட்கிறேன், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு இந்த பேதுரு அவளை குறிச்சு பேசுறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். 33. அந்தபடியே நான் உன்னுடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் கூடி இருந்தார்கள், தேவனை கர்த்தர் பேதுருவை கொண்டு வந்தார். அப்படின்னா என்னன்னாக்கா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவ ஜனங்கள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நீங்க பயந்து நடவாமல் ஏதோ ஒரு காரியத்துல நீங்க நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய இருதயத்துல இருக்கிற துர்குணங்கள்ல ஒன்று அநேக காரியங்கள் இருக்கலாம். பிறகு நான் அதை சொல்றேன்.
இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகும் போது கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அப்படியானால் இங்க உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் அங்க நிறைவேற்றுவார். நீதிமானுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவன் விரும்புதெல்லாம் அவன் என்ன பண்ணுவாரா? கொடுப்பார். அது நன்மையான. இப்ப பாருங்க, இந்த பேதுருவுக்காக இவன் என்ன பண்ணானா, ஒரு மனமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அடுத்த பிளஸிங்கை நம்ம பார்க்கலாம். கொர்நேலியுடைய குடும்பத்துல தேவனாய் கர்த்தர் அவனு பயந்து இருந்ததுனால தேவனாய் கர்த்தர் கொடுத்த பிளஸிங்க 10ஆம் அதிகாரம் 44 இருந்து வாசிங்க, 46 வரை. 10ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்கிறவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழுந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் வந்தது பார்ப்பா, எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னு ஜனங்கள்லாம் பிரமித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்னன்னாக்கா, கர்த்தருக்கு அவன் பயந்ததுனால கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை கூட தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரா? கொடுத்தாரு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என்னையும் அபிஷேகத்தினால் நிரப்புங்க சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா ஏன் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? ஏன் இதுவரையில் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு தேவனாய் கர்த்தர் பட்சபாதம் இல்லாமல் எல்லாருமே என்ன பண்றாரு? நிரப்புகிற தேவன். இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் மத்தியில நமக்கு தேவனாய் கர்த்தர் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற தீமையான காரியங்களை வெறுத்து விலகாமல் இருக்கிறதுனால தான். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன காரியம் உங்களை என்ன பண்றோமா? தீட்டு ஆக்கிடும் இல்லையா? அவ்வளவு பெரிய மாவுல கொஞ்சோண்டு நீங்க புளித்த மாவை நீங்க போட்டீங்கன்னு வச்சீங்கன்னா எல்லாமே போயிடும் இல்லையா? அவ்வளோ நீங்க அண்டா ஃபுல்லா நீங்க பாலை நீங்க கொதிக்க வைக்கிறீங்க, கொஞ்சோண்டு நீங்க என்ன பண்ணுங்க பண்றாதீங்க, போட்டு போயிடும், எல்லாம் திரிஞ்சிடும், முடிஞ்சிச்சு, அவ்வளவும். அப்ப ஒரு சின்ன காரியம் என்ன பண்ணுதான்? மனுஷனை தீட்டுப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் போதும் தீட்டுப்படுத்த. அப்போ பிசாசான ஒரு சின்ன காரியத்தை, ஒரு பொறாமை என்கிறத சின்ன காரியத்தை கொடுத்து உன்னை தீட்டாக்கிறான். உனக்கு பெருமையை குறித்து உன்னை தீட்டாக்கிறான். உன் இருமாப்பை குறித்து தீட்டாக்கிறான். உனக்கு வைராக்கியத்தை குறித்து உங்களை தீட்டாக்கிறான். இன்னும் அதிகமாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ஏதோ ஒரு காரியம் என்னை ஆளுகை செய்கிறது, என் வாழ்க்கையை அது ஆளுகை செய்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்கு நான் பாத்திரவானா இல்லை. காரணம் தீமையானது எனக்குள்ளதான் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ முடியல. 6வது பிளஸிங்கை நம்ம வாசிக்கலாம், கவனிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 47, 48 நம்ம வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அல்லேலூயா. அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்கு சொந்த ஜனங்களை மாறினார். அல்லேலூயா. அப்ப சொந்த ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாக பெறுவதற்கு தேவனாய் கர்த்தர் அவர்களையும் தன் சொந்த பிள்ளைகளாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப இதுவரையிலும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை பேதுரு கொண்டு வந்து அங்க பேதுரு மூலமா அபிஷேகம் பெற்றுக்கொண்டு பேதுரு மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு அவளையும் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரா? அவருடைய பிள்ளைகளாய் சேர்த்து கொண்டார் ஞானஸ்தானத்தின் மூலமாக. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுவோம் என்று சொன்னால் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுவோம்னு சொன்னா இவ்வளோ நன்மைகளை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார். அதை தான் பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34, 35 நம்ம வாசிக்கலாம், கவனிங்க. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயந்திருக்கிற யாரா இருந்தாலும் அவரே அவங்களுக்கு உகந்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாமே நம்ம செய்வோம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு காரியம் நமக்கு இல்லைன்னாக்கா நம்ம ஆண்டவருக்கு உகந்தவரே இல்லை. இருக்கலாம், சபைக்குள்ள இருக்கலாம், வீட்டுல ஜெபம் நடத்தலாம்,
நம்ம ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில தீமையானது இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம் கர்த்தருக்கு நம் பயந்து நடக்கிறதாக இல்லாமல் போகும் பட்சத்துல நம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. இன்றைக்கும் நம் தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட தேவனுக்கு பயந்து பொல்லாப்பையும் தீமையான காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா விட்டு விலகி வாழ வேண்டும். இதுதான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா? அன்றைக்கு நோவா அப்படித்தானே வாழ்ந்தாரு. இருக்கிற ஜனங்களுக்குள்ள தனியா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். அவங்கள போல நம்ம வாழக்கூடாதுப்பா. அவனை போல நம்ம இருதயம் இருக்கக்கூடாது. அவனை போல நம்ம சிந்திக்க கூடாது. அவனை போல நம்ம எண்ணக்கூடாது. அவன் உலகத்தான் வாழ்ந்தான். அதனால இவர் தேவ பிள்ளையாக வாழ்ந்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம், ஆனா இருதயம் எல்லாம் அவனை விட கேடுகட்டதா இருக்கு. அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? மேலோட்டமா எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும். பார்ப்பதுக்கு ஆண்டவர் பிள்ளை, ஆனால் இருதயத்தை தேவனாய் கர்த்தருக்கு பிரியமா இல்லை. ஆகையினால கர்த்தருக்கு பயந்து இல்லாமல் இருக்கிறதுனால மேலோட்டமாக இருக்கிற எந்த ஒரு காரியமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் கொண்டு வராது. உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையில் கர்த்தருக்கு நம் பயந்து நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உன் அந்தரங்கத்தில் இருக்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. உன் இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. உன் இருதயத்தை நீ எப்படி தேவனாய் கர்த்தர் நீ எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக கர்த்தருக்கு பயந்து நீ வாழ்வியோ அதை பார்த்து தான் உனக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெள்ளை போட்டால் தான் நம்ம ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் கிடையாது. உள்ளும் வெள்ளையா மாறணும். அல்லேலூயா. அதை மாறினா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் வரும். அல்லேலூயா. ஆகையினால தேவனாய் கர்த்தருக்கு நம்ம பயந்து தீமையை நம்ம பொல்லாப்பையும் விட்டு விலகணும். எது தீமை எது பொல்லாப்பு? கலாத்தியர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். இவைகளை விட்டு தேவ ஜனங்க விலகி வாழணும். நல்லா வாசிக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அது இப்ப விலையேற பெற்ற ஆசீர்வாதம். இங்க பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் நிறைந்த ஆசீர்வாதம் ஒன்று, நிரந்தரமான ஆசீர்வாதம் ஒன்று. அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. இந்த பூமியில் எப்படி வேணும் நம்ம வாழ்ந்து கொள்ளலாம் இல்லையா? கொஞ்ச காலம்தான். ஆனால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இப்படிப்பட்ட தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த பூமியிலும் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். ஆகையினால் நம்ம தேவன் நம்முடைய மேல் தோற்றத்தை நம்ம தேவனை கர்த்தர் பார்க்கல. நம்முடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிந்து அவைகளை நம்ம என்ன செய்யணுமா விட்டு விலகணும். வேதம் அநேக இடங்களில் சொல்லுகிறது, நம்ம நல்லவைகள் எவைகளை என்று சொல்லி பார்த்து தீமைகளை விட்டு விட்டு நல்லவைகளை மாத்திரம் தான் பண்ணுமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பேப்பர்ல இன்றைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா? நமக்கு எது வேணுமோ அதை தான் நம்ம என்ன செய்யணுமா நம்ம நல்லவைகளை மாத்திரம் நம்ம என்ன பண்ணுமா எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும். முக்கியமான செய்தி மாத்திரம் நம்ம படிக்கிறோமோ அதே போல தீமையானவைகள் நம்முடைய வாழ்க்கையில எது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள கத்தணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நமக்குள்ள இருந்து நம்ம என்ன பண்ணோம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராதபடி நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஒரு மாம்சத்தின் கிரியைகள். அப்போ இவைகள் நம்ம என்ன பண்ணோமா இவைகளை விட்டு விலகி வாழ கற்றுக்கணும். அப்போ இவைகள் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒன்றை நம்ம வெளிப்படுத்துகிறோம், நாம் தேவனுக்கு பயப்படாதவன் என்று சொல்லி. ஆகையினால இன்றைக்கு தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற யாரா இருந்தாலும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க வசதியா இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க ஏழ்மையா இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா? அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தான் உங்க இதயத்துல பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்க வாழ்க்கையில இருக்குமானால் பொல்லாப்பானது மாத்திரம் வரவே வராது. எல்லாத்தையும் நீங்க விலகி விட்டு இருப்பீங்க. தீமையான காரியத்திலாம் நீங்க விலகி வாழ்கிற ஜனங்களா இருப்பீங்க. ஆகையினால இன்றைக்கு ஒரு வேளை நம்ம அப்படி வாழாமல்
நம்ம தீமையோடு கூட நம்ம வாழ்க்கை இருக்குமானால், நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில என்னோட கூட ஒரு தீமையான ஒரு காரியம் எனக்குள்ள போகாம இருக்குது, நான் மற்றவங்களை மாத்திரம் குறை சொல்லிட்டே இருக்கிறேன், நான் மற்றவங்களுக்குள்ள இருக்கிற குற்றத்தை நான் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறேன், எனக்குள்ள இது நல்லது போல தோணும், ஆனால் எல்லாத்தையும் தீமை தான். தேவனை காத்த நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். மற்றவங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் ஒரு நாளும் யாருக்குமே சொல்ல. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் உங்களை நிதானித்து நீ ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நியாய தீர்ப்புக்கு நீங்க தப்பித்து கொள்வீங்க. ஆகையினால இன்றைக்கு தேவனை கத்த நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நல்லவைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நீங்க வாழ்வீன்னு சொன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களா இருப்பீர்கள். கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடக்கும்போது கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் உங்கள் மீது இறங்கும். கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளை தேவனை கர்த்தர் நிறைவாய் தருவார். நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து நிற்கலாமா? இன்றைக்கு தேவை என்ன? தேவை கிருபை தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கிருபை இல்லாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எதை ஒன்றா நீங்க பெற்றுக்கொள்ளலாம், ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறுவதற்கு கர்த்தருடைய கிருபை வேணும். அதற்கு என்ன ஒரு பாத்திரமா நீங்க மாறினா, கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து நீங்க நடப்பீங்க சொன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய கிருபையை அவர் கொடுத்து அதன் மூலமா இவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவன். எல்லாம் கண்கள் மூடி தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. எல்லாம் வாயில திறந்த ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய கிருபை வேணும், அதற்கு என்னை பாத்திரவனாய் மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில என் இருதயத்தில் இருக்கிற துர்குணங்கள், என் சிந்தையில, என்னுடைய ஆண்டவர் வாழ்க்கையில என்னோடு கூட இருக்கிற, என்னை விட்டு விலகாமல் இருக்கிற தீமையான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்களை நான் வெறுத்து நான் விலகி வாழ, தேவ ஜனமாய் வாழ, உண்மையான தேவ ஜனமாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்கலாமா? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்ளலாம், ஆனா உள்ளத்துல தேவனை கர்த்தர் பார்க்கிறார். உள்ளத்துல நாம் தேவனுக்கு பயந்து இருக்கிறோமா? நம் உள்ளத்துல தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் நன்மை வராமல் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய இருதயத்துல காணப்படுகிற தீமையான பொல்லாப்பான காரியங்கள் உடைய வாழ்க்கையில தீட்டாக்கி உடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படாதவளாய் வாழ செய்து தேவனுடைய கிருபை இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்க செய்கிறது. இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து உங்க வாழ்க்கையில தீமையானவைகள் எது என்று சொல்லி, பொல்லாப்பானவைகள் எது என்று சொல்லி அவளை விட்டு விலகி வாழும்போது நாம் ஒன்றை நாம் வெளிப்படுத்துகிறோம், கர்த்தருக்கு பயந்து வாழுகிற மனுஷனாய் இருக்கிறோம். இன்றைக்கு தேவனை கர்த்தரை கேட்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னோட கூட இருக்கிற எப்படிப்பட்டதான உங்க குணங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்க. நீங்க கர்த்தரத்துல நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துறாரா இல்லையா பாருங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா கர்த்தருடைய கிருபை இல்லாம நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு தேவ ஜனங்களாய் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழ வேண்டும். ஆகையினால இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருதயத்துல வர வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்க ஒன்று தீமையான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள் நம்ம விட்டு விலகுவோமா? ஹல்லேலூயா. அப்பா இன்றைக்கு எங்களை சுத்திகரியும், எங்களை விடுதலையாக்க. கேட்கலாமா? ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியம் நீங்க ஆண்டவரோடு பேசுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை தேவனை கர்த்தர் சகல நன்மையினால் நிரப்ப வல்லவரா இருக்கிறார். எது என் வாழ்க்கையில தீமை, எது என் வாழ்க்கையில பொல்லாப்பு, நான் மற்றவர்களுக்கு விரோதமா என்ன காரியம் செய்யறேன், நான் மற்றவர்களுக்கு விரோதமா என்ன காரியம் செய்ய நினைக்கிறேன்னா, சிந்திக்கிறேன்னா, எனக்குள்ள ஏன் இந்த கோபம் வருது, எனக்குள்ள ஏன் இப்படிப்பட்டான பொல்லாப்பான சிந்தனை வருது, நீங்க யோசித்து தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீங்க சீர்படும் போது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு நேராக இறங்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தேவனாய் கர்த்தர் அளவில்லாமல் உங்களுக்கு ஊற்றுவார். அல்லேலூயா.